Hi friends, ஸோ இன்றைக்கி சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனலாக் ரீட் அப்படின்ற பற்றி, அதாவது அனலாக் டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனலாக் ரீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைலில் எங்கே இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஃபைலில் எக்ஸாம்பிளில் பேசிக்ஸில் அனலாக் ரீட் சீரியல் அப்படின்னு இருக்கும். அனலாக் ரீட் சீரியலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இது மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற மொத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்டு செட்டப்பு அதிலிருந்து மொத்தமாக கீழே வரைய. ஸோ இவ்வளோ தான், மொத்தத்துக்கு ஒரு 4 லைன் தான். ஸோ அன்லாக் ரீட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனலாக் டேட்டா அப்படின்னா என்னென்னு வந்து உங்களுக்கு தெரியணும். டிஜிட்டல் டேட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னு தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் இருக்கும். ஸோ அந்த அனலாக்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி இருக்கும். டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஏறி இறங்குறது பார்த்தீங்கன்னா வேறு வேவ் ஃபார்மில் மாறி ஏறி இறங்கும். ஸோ அப்போ வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா மாறி வரும். ஆனால் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 0 அப்படி இல்லாட்டி 1 அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ டிஜிட்டலுக்கும் அனலாக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, அனலாக்ன்றது வேல்யூ வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு தெரியும். பட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்ன்றது ரெண்டு வேல்யூ தான், 0 அப்படி இல்லாட்டி 1. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அனலாக்கும் டிஜிட்டலுக்கும் உள்ள வேறுபாடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட் செட்டப்பில் நம்ம சீரியல் பிகின் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சீரியல் பிகின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அனலாக் டேட்டாவை வியூ பண்ணி பார்க்க இங்கே சீரியல் மானிட்டர் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீரியல் மானிட்டரில் நம்ம டேட்டாவை வியூ பண்ணி பார்க்கறதுக்காக இந்த சீரியல் பிகின் கொடுக்கணும். ஸோ சீரியல் பிகினில் 9600 ஒரு பேண்டு வித்தில் நம்ம வந்து இந்த டேட்டா வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது வாய்டு லூப். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்டு லூப் வந்துடுவோம். கீழே இருக்கு பாருங்கள் வாய்டு லூப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாய்டு லூப் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும், டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த டேட்டாவோட வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குன்றதுக்காக என்ன பண்ணுறோம்னா இன்ட்டு அப்படின்ற ஒரு வேரியபிளில் சென்சார் வேல்யூ அப்படின்ற ஒரு நேம் வச்சு அன்லாக் ரீட் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இன்ட்டு, கேரு, ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சியில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் சி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ இன்ட்டுன்ற ஒரு வேரியபிளில் பார்த்தீங்கன்னா சென்சார் வேல்யூன்ற ஒரு நேம் வச்சு அன்லாக் ரீட் பண்ணி A0 அப்படின்ற ஒரு பின்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு போட்டுப்போம். ஸோ அந்த A0ன்றது ஏ கேப்ஸில் தான் இருக்கும், ஸ்மாலில் இருக்கக்கூடாது. ஸோ A0 அப்படின்றது அன்லாக் பின்னில் A0ன்ற பின்லேருந்து எடுக்கிறோம். சீரியல் டாட் பிரிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக சீரியல் டாட் பிரிண்ட் போட்டு சென்சார் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டிலே பார்த்தீங்கன்னா 1 millisecond. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாய்ட் லூப் பார்த்தீங்கன்னா வேகமாக சுற்றும். நீங்கள் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு சென்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 1000 millisecond 1 second. ஸோ நீங்கள் 500 millisecond 100 millisecond கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். 1 millisecondனா வேகமாக கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க சென்சார் பார்த்தீங்கன்னா LTR சென்சார். இந்த LTR சென்சார் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸோட லெவலை கண்டுபிடிக்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த LTR சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா 5 volt இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா மைனஸ் பச்சை கலரு. ஸோ ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, நடுவில் இருக்க எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ க்ரீன் கலர் மைனஸ், ஆரஞ்சு கலர் ஆர் ரெட் கலர் ப்ளஸ், நடுவில் இருக்க எல்லோ கலர் டேட்டா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் Arduino போர்ட்லேயும் அதே மாதிரி நான் பற்ற வச்சிட்டேன். ஸோ க்ரீன் கலர் மைனஸ், ரெட் கலர் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ், எல்லோ கலர் டேட்டா. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா A0ல் வந்து நான் உள்ளே வச்சுட்டேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா A0, A1, A2. அதில் A0ல் வந்து நம்ம சால்டிங் பண்ணியாச்சு. பின்னாடி உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஸோ A0ல் வந்து சால்டிங் பண்ண மாதிரி இருக்கும். இந்த சால்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிரைட்னஸோட லெவல் பார்த்தீங்கன்னா எது மூலமாக ஏறி இறங்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 5 volt இன்புட் கொடுக்குறீங்கன்னா பிரைட்னஸ் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா 5 volt அப்படியே வந்து டேட்டாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிரைட்னஸ் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 5 volt இல்லாமல் லோ வோல்டேஜ் வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அன்லாக் ரீட் வோல்டேஜில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அன்லாக் டேட்டா மட்டும்தான் ரீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா போர்டு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இது வந்து வோல்டேஜை பொறுத்து தான் அந்த அன்லாக் டேட்டாவும் வரும். நம்ம அன்லாக் டேட்டாவாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1024 வரையே வரும். 0ன்றப்ப 0 வோல்டேஜ் வச்சுக்கோங்க. 1024ன்றப்ப ஹை வோல்டேஜ், அதாவது 5 volt வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கம்பைல் ஆகிக்கிட்டு இருக்குது. கம்பைல் ஆகி அப்லோட் ஆயிடுச்சு, இங்கேயும் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டேட்டா பார்க்குறோம். உங்களுக்கு இப்பயும் சொல்கிறேன், 0லேருந்து 1024 வரையே நமக்கு வேல்யூ கிடைக்கும். 0ன்றது வோல்டேஜ் வைஸாக பார்க்குறப்ப 0ன்ற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ்,
1024ன்றது பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ். இப்போ நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே வரும். ஸோ அது ஹை வோல்டேஜ். அந்த ஹை வோல்டேஜ் வந்து 1024 அப்படின்ற மாதிரி வரும். அதை பார்த்தீங்கன்னா 1024. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 460 வரை கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 465 இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த எல்டிஆர் சென்சார் வந்து எடுத்துக்கோங்க கையில். இங்கே அதுக்கு மாதிரி இந்த போத் என்சிஎல் அண்டு சிஎல்ஆர் பேண்டு பார்த்தீங்கன்னா 9600 கிளியர் அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்புட்டில் கரெக்டாக வரும். ஏன்னா இந்த சீரியல் பிகினில் தான் நம்ம அங்கே வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்டிஆர் சென்சார் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எல்டிஆர் சென்சார் எடுத்துக்கிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா கையை வச்சு மூடி மறைக்கிறேன். எவ்வளவு வருதுன்னு பாருங்கள். பிரைட்னஸ் லெவல் கம்மியாகவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வேல்யூவும் கம்மியாயிரும். பிரைட்னஸ் லெவல் ஹையாக அங்கே வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஹையாகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறேன் பாருங்கள், ஹை ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு பிரைட்னஸ் லெவலை வச்சு அன்லாக் டேட்டா எடுக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் டிஜிட்டல் டேட்டாவை எடுத்தீங்க அப்படின்னா 512க்கு மேலே வேல்யூ போகுதுன்னா அது 1ன்னு எடுத்துக்கும். 512க்கு கீழே வேல்யூ வருதுன்னா அது 0ன்னு எடுத்துக்கும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் தான். அன்லாக் டு டிஜிட்டல் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.